ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல. அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு தஞ்சாவூர் கிளம்பியாச்சு. குலதெய்வ கோயில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி சாமி கும்பிட்றதுக்காக போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருச்சியில் புதுசாக பேர்ட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, போகிற வழியில் குழந்தைங்களுக்கு அதை காமிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பர் டிக்கெட் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 200க்கு ரொம்பவே ஒர்த்து நம்ம அதை போய் பார்க்குறது. உள்ளே என்ட்ரானோன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ளீனாக, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபாரின்லேருந்து நிறைய பேர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு, ஈமு, இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுமே இருந்தது. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே கொஞ்சம் பிளான்ட் நம்ம கையில் கொடுத்து ஆஸ்ட்ரிச்சுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை குட்டீஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய முயல், பேர்ட்ஸில் எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் எல்லாமே ஃபாரின்லேருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த கிளைமேட்டுக்கு, திருச்சி எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முயல், அப்புறம் அந்த எக்கு, அந்த பேர்ட்ஸோட எக் எல்லாமே, அப்புறம் அதை வைக்கிற இன்குபேஷன், அந்த மாதிரி எல்லாமே அழகாக குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இது கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு டைம் ஊருக்கு போகிறப்பவும் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். அது முடிஞ்சதும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் போயாச்சு. போய் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய முயல் குட்டி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதை விட ரொம்ப சூப்பரானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேர்ட்ஸ் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் சீடெல்லாம் கொடுக்குறாங்க. கையில் கொண்டுட்டு உள்ளே போனோன்னா இந்த பேர்ட்ஸ் அழகாக நம்மக்கிட்டே வந்து நம்ம கையில் இருக்கிற இதை நல்லா கொத்தி சாப்பிடுது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்க எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ணுவாங்க. திருச்சியில் இப்படி ஒரு பிளேஸ் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊர் மக்களுக்காக ஒரு சூப்பரான பிளேஸ். அது மட்டும் இல்லை, அக்வாரியம், அதுலேயும் ரொம்ப ஃபிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருந்தது. அது எல்லா ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே விட்டுட்டு கீழே அதுக்கு நேம் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக, பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் திருச்சி போனீங்கன்னா, தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா இந்த அக்வாரியம் கண்டிப்பாக போங்க. அக்வாரியம் இல்லை, பேர்ட்ஸ் பார்க், உள்ளேயே அக்வாரியம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இடம், அப்புறம் வந்து ஒரு 7D தியேட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. 10 மினிட்ஸ், அதுவும் ரொம்ப ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஓடுது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேயே டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கேம் சென்டர், நம்ம சிட்டிலலாம் உள்ள மாதிரி கேம்லாம் நிறையா வச்சுருக்காங்க தனியாக. அது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம போனோன்னா ஒரு ½ டே வரைக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு டைம் திருச்சி சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.